கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளிலே இந்த மேய்ப்பணி சத்தம் என்ற ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்முடைய தியானமாக இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவனை பூட்டுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் தலைப்பு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பார்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் பூட்டப்பட்டிருக்கிறதாகவே காணப்படுகிறது. ஒரு சில நேரங்களிலே ஒரு சில காரியம் உடனே திறக்கப்படுகிறது. ஒரு உண்ட உடனே அநேகருக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. ஆனால் திறந்த அந்த காரியம் ஒரு நாட்களிலோ ஒரு வாரங்களிலோ அந்த ஆசீர்வாதம் திரும்ப தடைப்படுகிறது, திரும்ப அது பூட்டப்படுகிறது. உடனே அவளுக்கு ஒரு பெரிய சோர்வும் பெரிய காரியங்களும் ஒன்றுகிறது. இன்றைக்கு தேவனுடைய ஜனங்க கவனிங்க, ஒரு சில காரியங்கள் திறக்கப்படுகிற நேரத்திலே சத்துரு அதை தொடர்ந்து பூட்டி கொண்டே இருப்பான். ஆனால் இங்கு வசனம் இருக்கிறது, மனுஷன் உங்களுக்காக காரியங்களை திறப்பார்கள், ஆனால் அதை சத்துரு பூட்டுவான். ஆனால் தேவனே உங்களுக்காக ஒரு காரியத்தை திறப்பாரானால் அது ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு கர்த்தர் திறக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே மனுஷர்கள் திறந்த காரியங்களை சத்துரு பூட்டி வைத்திருக்கலாம். மனுஷர்கள் பிரயாசப்பட்டு செய்கிற காரியங்களை 1-2 நாட்களே சத்துரு தடை செய்திருக்கலாம். இந்த தியானத்தை பார்க்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே எங்களுக்காக காரியங்களை திறக்க மனுஷன் வேண்டாம், எங்களுக்காக காரியங்களை திறக்க நீர் இருப்பீரானால் தேவன் திறந்த வாசலை, தேவன் திறக்கிற ஒரு காரியத்தை யாராலும் அது பூட்டவே முடியாது. ஏனென்று சொன்னால் தேவன் திறப்பாரானால் அதற்கு எந்த தடை வராமல் கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. என்னுடைய மனதில் ஒரு காரியத்தை பதித்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக எனக்காக காரியங்களை மனுஷர் திறப்பார்களானால் சத்துரு பூட்டுவான். ஆனால் தேவனே உங்களுக்காக எனக்காக திறப்பாரானால் எந்த மனுஷனும் பூட்ட முடியாது, எந்த சத்துருவும் பூட்ட முடியாது. தேவன் திறந்ததாக காணப்படும். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நாங்கள் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். பிள்ளையுடைய வாழ்க்கையில் திறக்க வேண்டியது திறக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.